இந்த ஆத்ம சௌக்கியம் அப்படிங்கிறத தரக்கூடியதுனால விசாலாட்சின்னு பேர். பிதிரு தேவதை அத்தனைக்கும் அவங்க சாந்தி. இந்த உடம்பு 7 தலைமுறை பிதர்களுக்கு சொந்தம். அவளுடைய குணம்லாம் இந்த உடம்புல தங்கும். இந்த உடம்புக்குள்ள பூந்தோன்னா இந்த உடம்போட குணம் வந்துடும். பெருமாள் நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லல, உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா அது மீனை அந்த தண்ணியை கடலை கலக்கி ஒரு வழி பண்ணிவிட்டார். அப்போ சிவபெருமான் அந்த உடம்பை அப்படியே பிரிக்கிறார். 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறா. பிரிச்சு அந்த உடல் வேறு, அந்த உடலுக்குள்ள போகும்போது ஆன்மா மாறுபட்டு போகுது. பரமசாந்தமா தான் இருப்பார். எல்லாம் அணுகிறோம், தேவர்கள் நன்னா இருக்கணும், தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவதாரம் எடுத்தா கூட அந்த உடல் உள்ள போயிட்டோம்னா அதோட விஷயம் மாறிடும். ஆன்மா உடலுக்கு உள்ள வந்துருத்தணும். பிறவா யாக்கை பெரியோன் கோயில்னு சொல்லுவாங்க. பிறக்கும் யாக்கை பெரியோன் கோயில். 2 பேருமே பெரிய மனுஷாதான். 2 பேருமே 2 கண்களை ஒத்தவர்கள். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதனால இந்த விஷயத்த சொல்றேன். ஏன் இந்த விசாலாட்சிங்கிறதுக்கு இவ்வளவுதான் சொல்றேன்னா, இந்த உடம்பு உயிர் இது 2ம் வாழும் பொழுதே பிரித்தறிகிற பண்பை நமக்கு அருள வல்லவள் இந்த விசாலாட்சி. அதெல்லாம் விட்டுருவோம். மோட்சம்லாம் பெரிய விஷயம். உலகியல்ல நான் இருக்கேன், சௌக்கியமா இருக்கணும், என்ன பண்ணுவான்? காரிய சித்திக்கு இந்த அம்பாளை மாதிரி வேற வழியே கிடையாது. எதுவா இருந்தாலும் ஜென்மாந்திர பாவம், கடன், கர்மா, அந்த கர்மாவை இது அழிக்கும். சமஸ்த கர்மத்தையும் அழிச்சு காரிய சித்தியை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி. இன்னொரு விஷயம், பஞ்சாட்சர ரகசியம், சடாட்சர ரகசியம், பஞ்சதசி ரகசியம் எல்லாமே இந்த நாமாவளிக்குள்ள இருக்கு. எல்லா எழுத்தும் இது உள்ள இருக்கு. தியானம் இந்த நாமாவளிலாம் வியாக்கியானம் கிடையாது. இதெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய நாமாவளி. நீங்கள் தியானிக்கணும், அம்பாளா பார்த்து ஏதாவது பிச்சை போடுவா. அந்த மாதிரி தியானிக்க வேண்டிய நாமாவளி. அதை தியானித்து பலன் பெறுவோமாக, காரிய சித்தியை பெற்றுக்கொள்வோமாக.